ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருடன் பேசிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி வண்ணங்கள் நம்மளோட லைஃப் வந்து ஒரு கலர்ஃபுல் ஆக்குதோ, இந்த ஹோலி பண்டிகையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஹோலி அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம சென்னையில் நம்ம இந்தியாவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களோட உறவினர்கள், ஓகே ஸோ எல்லாரும் மூலியமே பார்த்தீங்கன்னா அந்த ஓகே வண்ணங்கள் வந்து அடித்து அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த ஒரு திருநாளுக்காக உங்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ வண்ணங்களின் திருவிழா உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை கண்டிப்பா கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹோலி பண்டிகைக்கான ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்ற உங்களுக்கு வந்து கொண்டு போக போறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் மாதிரி ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரவுண்ட் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய புது பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6th கண்டென்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குறிப்பா அந்த நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குதுங்களா, அது ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ எப்பயுமே ஒரு புத்தகத்தை நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இலக்கணம் தனியா, அடுத்த பார்த்தா அதுல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தனியா, அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தனியா, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய இந்த நூல்வெளிகள், இந்த மாதிரி தனித்தனியா நீங்க பிரிச்சு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த நூல்வெளிகள் எல்லாமே பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஓகே 6th டேர்ம் 1ல இருக்கக்கூடிய நியூ புத்தகத்துல யாரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் இருக்கார் தெரியுங்களா, அவரை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சோ டெட் படிக்கின்ற மாணவர்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் நீங்க வந்து படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி பண்ணா நான் இதை மட்டும் படிச்சா போதும், இதை விட்டுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா தலைவர்கள் பத்தி நீங்க வந்து அதை கண்டிப்பா படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் பத்தி கொடுத்திருக்காங்க. பாரதிதாசனோட இயற்பெயர், அதாவது உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா சுப்புரத்தினம், அப்படின்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கனகசபை. ஓகே, கனகசபை, அதனால பண்ண கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. பாரதியாரின் கவிதைகள் மீதுள்ள கொண்டின் பற்றின் காரணமாக இவரும் என்ன பண்ணிருக்காரு, தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஓகே, அப்போ பாரதிதாசன உண்மையான பெயர் பண்ணா சுப்புரத்தினம். சோ பாரதியார் மீதுள்ள கவிதைகள்லாம் இருக்கு தெரியுங்களா, அதுல ரொம்ப பற்று அதிகமா இருந்தாலும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓகே இவரோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாருப்பா. சோ பாரதியின் தாசன், ஓகே பாரதியின் அடிமை அப்படின்றதான் பண்ணா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. தம் கவிதைகளில் ஓகே இவர் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கான கல்வியை பத்தி சொல்லியிருக்காரு, அதே மாதிரி கைம்பெண்களுக்கான மறுமணத்தை பத்தி சொல்லியிருக்காரு, பொது உடைமை சித்தாந்தங்களை பத்தி சொல்லியிருக்காரு, அடுத்த பார்த்தா பகுத்தறிவுவாதத்தோட முக்கியமான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுவும் குறிப்பா பார்த்தா பெண் கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காரு. கற்ற பெண்களோட உயர்ந்த நிலையை கூறுவது பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு நூல் இருக்குப்பா, குடும்ப விளக்கு அப்படின்றது பார்த்தா இவரோட ஒரு நூல், குடும்ப விளக்கு. இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை வந்து சொல்றாங்க. இதுவே இரண்டு வீடு அப்படின்றது இவரோட இன்னொரு நூல். ஓகே, அந்த இரண்டு வீட்டுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா கல்வி கற்காத பெண்களோட இழி நிலை இருக்கு தெரியுங்களா, அந்த இழி நிலையை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வீடு அப்படின்ற ஒரு நூல்ல வந்து இவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைம்பெண்களோட மறுமணம் வந்து அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய பொது உடைமை சித்தாந்தங்களை முன் வச்சிருக்காரு. மக்களுக்கு பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு உள்ள நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் வந்து வெளியிட்டிருக்காருப்பா. அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயருமே இருக்கு, என்ன அப்படின்னா புரட்சி கவி என்று போற்றப்படுபவர். ஓகே, புரட்சி கவி, புரட்சியான கவிதை பாடுவதில் வல்லவர், அதனால் புரட்சி கவி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பாவேந்தர் அப்படின்னு என்னது இவர் வந்து சிறப்பிக்கப்படுகிறார். யாரு? பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? அடுத்த நமக்கு யாரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சி திறனார் அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இவரோட உண்மையான பேர் பார்த்தா மாணிக்கம், அப்படி இல்லைன்னா பார்த்தா துரை மாணிக்கம் அப்படின்றது. ஓகே, துரை மாணிக்கம்னாலும் இவர் தான், மாணிக்கம்னாலும் இவர் தான். அவர் தான் பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பட்டம் ஒண்ணு இருக்கு, அதுதான் பார்த்தா பாவலரேறு அப்படின்ற ஒரு பட்டம். ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பட்டங்கள் அப்படின்றது இருக்கு. இவருக்கு பாவலரேறு அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. இவரும் நிறைய நூல்கள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த மாதிரி பல்வேறு ஓகே நூல்கள் எழுதியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த மாதிரி நிறைய இதழ்கள் ஓகேயா சோ மேகசின்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் கவிஞர்ல ஒருவர். சரிங்களா? அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு நூலை பத்தி கொடுத்திருக்காங்கப்பா. சிலப்பதிகாரம் அப்படின்றது பண்ணா இந்த 50 காப்பியங்கள்ல முதலாவதாக வைத்து போற்றப்படும் ஒரு நூல் இதுதான். அதே மாதிரி தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், தமிழில் தோன்றிய முதல் தேசிய காப்பியம், இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை பெற்றதான் பண்ண இந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு நூல். சிலப்பதிகாரம் என்ற நூலை எழுதியவர் யார்ப்பா? இளங்கோ அடிகள். அவர் தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை வந்து
எழுதியிருக்காரு. இவர் வந்து என்னது ஒரு சேர மரபை சார்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட பார்த்தா 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதாக வைத்து பாராட்டப்படுவது பார்த்தா இந்த சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ சிலம்பு தான் என்னது இதுல வந்து முக்கியமான ஒரு பாத்திரம். ஓகே, சிலம்பு வச்சுதான் பண்ணா ஒட்டுமொத்தமான கதையுமே பண்ணா நமக்கு வந்து நகரும். சரிங்களா? இதுவே தமிழின் முதல் காப்பியம், அதே மாதிரி முதல் தேசிய காப்பியம் என்றும் அறியப்படுகிறது. முதல் தேசிய காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. ஓகே, முத்தமிழ் இயல் இசை நாடகம் என அறியப்பட்ட முத்தமிழ். அதே மாதிரி மூவேந்தர்களா இருக்கக்கூடிய இந்த சேரர்கள் இருக்காங்க தெரியுங்களா, சேரர்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சோழர்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பண்ணா பாண்டியர்கள். அப்ப மூவேந்தர் காப்பியம் என்றும் அறியப்படுவது இந்த ஓகே சிலப்பதிகாரம் அப்படின்ற நூல். அதே மாதிரி சிலப்பதிகாரம் அதன் தொடர்ச்சியா வந்த ஒரு நூல் தான் பார்த்தா மணிமேகலை. ஓகே, அப்ப சிலப்பதிகாரம் மணிமேகலம் தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் என்று அறியப்படுகின்றன. ஓகே, சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் மொழியில வந்து சொல்றாங்கப்பா. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எஸ், அடுத்த பாருங்கப்பா, பாரதியார் அவர்களை பத்தின குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. பாரதியாரோட உண்மையான பெயர் பண்ணா சுப்பிரமணியன் அப்படிலாம் பண்ணா சுப்பையா. ஓகே, இதான் பண்ணா பாரதியாரோட உண்மையான பெயர். அதே மாதிரி எட்டயபுரம் மன்னர்கள் இருக்காங்க தெரியுங்களா, இவருக்கு பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, கவி பாடுவதில் சிறந்து விளங்கியதால் இவருக்கு வந்து பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இவருமே நிறைய கருத்துக்கள் பாடியிருக்காரு. குறிப்பா மண் உரிமைக்காக பாடியிருக்காரு. அதே மாதிரி பெண் உரிமைக்காக இவர் வந்து பாடியிருக்காரு. இவங்க பார்த்தா பெண் போராட்டத்திற்கு பார்த்தா பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு அந்தஸ்துல இருக்காங்க. கண்டிப்பா இந்த முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தா பெண் விடுதலைக்காக இவர் வந்து நிறைய பாடல்கள் அப்படின்றது பாடியிருக்காருப்பா. நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இவருடைய முக்கியமான நூல்கள் பார்த்தா பாஞ்சாலி சபதம், கடன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த மாதிரி பல்வேறு நூல்கள் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இது 6வதுன்றதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. 7வது 8வது 9வது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாரதியார் பார்த்து நம்ம வந்து படிக்கலாம். அடுத்த பாருங்கப்பா. ஓகே, நம்ம தலைவரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, திருவள்ளுவர் அவர்கள். ஓகே, திருவள்ளுவர் எந்த காலத்திற்கும் பொருந்தும் ஓகே ஒரு வாழ்க்கை நெறி அறநெறிகளை வந்து 1330 குறள் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து நமக்கு வந்து வகுத்து கொடுத்திருக்காருப்பா. அதே மாதிரி இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கு. வான்புகழ் வல்லவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். ஓகே, முதலிய சிறப்பு பெயர்களும் என்ன இருக்கு இவருக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி திருக்குறள் பொறுத்தளவுக்கு 3 பால்கள் இருக்குப்பா. ஒன்று பார்த்தா அறம், இன்னொன்னு பார்த்தா பொருள், மூன்றாவது பார்த்தா இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பால்கள். மொத்தம் பார்த்தா 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள், 9 இயல்கள். ஓகே, இது எல்லாமே முக்கியமான நம்பர்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி திருக்குறள் அப்படின்றது பார்த்தா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகே, இதுவும் நம்மளுக்கு வந்து கேள்வியே கேட்கலாம். 14 கீழ்கணக்குல வருமா 14 மேற்கணக்குல வருமான்னு சொல்லிட்டாங்களா? இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அப்ப மேற்கணக்கு நூல்கள்ல என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சங்க இலக்கியம் இருக்கு தெரியுங்களா, இந்த சங்க இலக்கியங்கள் தான் பார்த்தா மேற்கணக்குல வந்துடும். ஓகே, 8 தொகை மற்றும் 10 பாட்டு வந்து மேற்கணக்குல வந்துடும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தா நமக்கு வந்து கீழ்கணக்கு தான். 133 அதிகாரங்கள், 1330 குறள்பாக்களை கொண்டது. அதே மாதிரி திருக்குறள்ல இல்லாததும் கிடையாது, சொல்லாததும் கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தா ரொம்ப புகழ் பெற்றது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா அறநெறிகளையுமே பார்த்தா திருக்குறள் வந்து சொல்லுது. அதனால தான் பார்த்தா இல்லாததும் கிடையாது, சொல்லாததும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவான கருத்துக்களை மறை கருத்துக்களை கூறுவதால் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வாயுரை வாழ்த்து, இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பெயர்களால் அறியப்படுகிறது. கிட்டத்தட்ட திருக்குறள் பார்த்தா 100க்கு மேற்பட்ட, அதாவது 107 மொழிகளுக்கு மேற்பட்டு என்ன பண்ணிருக்காங்க மொத்தம் பார்த்தா பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரே தமிழ் நூல் பார்த்தா இந்த திருக்குறள் மட்டும்தான்ப்பா. அடுத்த பாருங்க, நெல்லை சு முத்து அவர்கள். ஓகே, அதாவது அப்துல் கலாம் ஐயா இருக்காரு தெரியுங்களா, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தம்மை போன்றே ஒரே அலைநீளத்தில் சிந்திப்பவர், நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாதிரி சிந்திப்பவர் தான் பார்த்தா இந்த நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். யாரு? இந்த நெல்லை சு முத்து அவர்கள். இவர் வந்து பார்த்தா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காருப்பா. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஆத்திச்சூடின்னு கேட்டா ஔவையார், புதிய ஆத்திச்சூடின்னு கேட்டா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடின்னு கேட்டா நெல்லை சு முத்து அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. ஒரு சயின்டிஸ்ட். குறிப்பா பார்த்தா நம்மளோட இந்திய விண்வெளி மையம் இருக்கு தெரியுங்களா, அது, அதே மாதிரி விக்ரம் சாராபாய் ஆராய்ச்சி நிறுவனம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் என்ன பண்ணிருக்காரு நெல்லை சு முத்து இருக்காரு தெரியுங்களா, அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான் பாராது. இப்போ மொத்த இந்த வீடியோ இப்ப எவ்வளவு நேரம் ஆகுதுப்பா,
அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது பாருங்க. 10 நிமிஷத்துல 6வதுல இருக்கக்கூடிய நூல் வெளியே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி தான் பள்ளிப்பாட புத்தகத்தை நீங்க ஓகே 1 by 1 ஓகே என்னென்ன தேவையோ தனித்தனியா பிரிச்சு வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்பா. அடுத்த பாருங்க, ரெண்டாவது யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்? ஔவையார் பத்தி பார்க்க போறோம். ஔவையார் பாருங்க, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த மாதிரி பல்வேறு நூல்களை வந்து எழுதியவர். இதுல குறிப்பா பார்த்தா 6வது 2ஆம் பருவத்துல பார்த்தா மூதுரை அப்படின்ற ஒரு நூல் பத்தி சொல்லியிருப்பாங்க. மூதுரையும் பார்த்தீங்கன்னா யாரு? ஔவையார் எழுதிய ஒரு நூல் தான். அப்ப மூதுரை என்பதற்கான மீனிங் என்னப்பா? மூத்தோர்கள் கூறும் அறிவுரை தான் பார்த்தா மூவுரை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூலுக்கு வந்து மூதுரை அப்படின்ற ஒரு பெயருமே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் இருக்கு? 31 பாடல்களை கொண்டது பண்ணா இந்த மூதுரை அப்படின்ற ஒரு நூல். ஓகே, இந்த பாடல்களோட எண்ணிக்கையும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கேள்வியில கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாருங்க, ஓகே மக்கள் கவிஞர் என அறியப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, எளிய மக்களோட வாழ்வியல் என்ன பண்ணிருக்காரு? நிறைய திரைப்பட பாடல்களா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தா நிறைய ஓகே பொது உடைமை சித்தாந்தங்களை வந்து மக்களுக்கு வந்து எளிய தமிழ்ல பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்ந்தது ஆப்வியஸ்லி பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனாலதான் பார்த்தா இவர் வந்து நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரையிசை பாடல்களின் மூலம் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். எளிய தமிழ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை பார்த்தா மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை அப்படின்ற ஒரு நூல். ஆசாரக்கோவை என்பதும் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் தெரியுமா திருக்குறள், அந்த மாதிரி அறம் சார்ந்த நூல்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் குறிப்பா இந்த ஆசாரக்கோவை அந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். சரிங்களா? இவர் வந்து எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா கயத்தூர்ல பிறந்திருக்காரு. இந்த ஆசாரக்கோவை என்பதற்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். இப்ப நடக்கக்கூடிய டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆசாரக்கோவை என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இதுவும் பார்த்தா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் இருக்கு? 100 பாடல்களை கொண்டது. அப்ப 100 வெண்பாக்கள்லாம் என்னப்பா? பாடல்களை தான் வெண்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடலும் பார்த்தா ஒவ்வொரு பாவகையை சார்ந்தது. இந்த ஆசாரக்கோவை என்பது பார்த்தா வெண்பா வகையை சார்ந்தது. சரிங்களா? அடுத்த பாருங்கப்பா, நாட்டுப்புறத்தை பத்தி தாலாட்டு பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு தான் தாலாட்டு. இதுல தாள் என்பது எதை குறிக்குதா? நாக்கு இருக்கு தெரியுங்களா? அந்த நாக்கு தான் பாத்தீங்கன்னா தாள் அப்படின்ற ஓகே சொல்லுக்கான மீனிங். அப்ப நாவை அசைத்து பாடுவதால் இதற்கு தாள் ஆட்டு அப்படின்ற ஒரு பெயர் பெற்றது. அதே மாதிரி தாலாட்டு எப்ப பாடுறாங்க? குழந்தையோட அழுதுச்சுன்னா அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு, அதே மாதிரி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தா என்னது இந்த தாலாட்டு அப்படின்றது பாடுறாங்கப்பா. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒப்பாரி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ இறந்தவர்களுக்கு பாடுவது ஒப்பாரி, குழந்தைகளுக்கு பாடுவது பார்த்தீங்கன்னா தாலாட்டு அப்படின்ற ஒரு பாடல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, முடி அரசன். ஓகே, முடி அரசனோட உண்மையான பெயர் பார்த்தா துரைராசு. ஓகே, இவரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அறியப்பட்டவர். அப்ப இதுவுமே உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா முடியரசன் அவர்கள். இவரும் பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த மாதிரி பல்வேறு நூல்களை பார்த்தீங்கன்னா இவருமே எழுதியிருக்காரு. அதே மாதிரி நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குப்பா. அதாவது நாட்டுப்புற இயல் ஆய்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இயல்னா என்னப்பா? அந்த உழைக்கும் மக்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களோட கலப்பை நீக்குவதற்காக பாடப்படுகின்ற பாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற பாடல். இப்ப நீங்க கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஏர் அடிக்கிறவங்க இருப்பாங்க, ஓகே விவசாயம் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. அந்த அலுப்பு போறதுக்காக என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ள ஒரு கிராமிய பாடல் பாடுறாங்க தெரியுங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதற்கு வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்ற ஒரு பெயருமே இருக்கு. ஓகே, நாட்டுப்புற பாடலை வேற எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு இந்த மாதிரி பல்வேறு தொழில் பாடுகள் இருக்கு. விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது நாட்டுப்புற பாடல்களில் சில வகையாக அறியப்படுகிறது. அதே மாதிரி இந்த நாட்டுப்புற இயலாய்வு அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சு சக்திவேல் அவர்கள் தான் பார்த்தா நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலின் ஆசிரியராக அறியப்படுகிறார். சரிங்களா? ஓகேங்களா? எஸ்பா. சோ பாருங்க, சோ கடைசி வந்தாச்சு. அப்ப 2ஆம் டேர்மும் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப ஃபைனலா பார்த்தா தேர்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இன்னைக்கான வகுப்பு நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இந்த மாதிரி அடுத்த நம்ம வரக்கூடிய நாட்கள் 7வது பார்க்க போறோம், 8வது, 9வது, 10வது. சோ பாத்துட்டாலே பாருங்க, சோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி கொடுத்துருக்காங்க? தாராபாரதி அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகே, அதே மாதிரி தாராபாரதி இன்னொரு சிறப்பு பெயருமே இருக்கு. என்ன அப்படின்னா கவிஞாயிறு என்று அறியப்பட்டவர் வந்து இவர் தான். ஓகே, இவரோட பாடல்கள் பாருங்க, புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள். ஓகே, இது எல்லாமே பார்த்தா இந்த தாராபாரதி இருக்காரு தெரியுங்களா, இவரோட மிக முக்கியமான பாடல்களாக அறியப்படுகிறது. அடுத்த பாருங்கப்பா, தாயுமானவர். திருச்சியை ஆட்சி செய்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் ஒரு தலைமை கணக்காளராக இருந்தவர் தான் பார்த்தா யாரு? தாயுமானவர்கள்.
தமிழ் மொழியோட உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பாடல் சொல்றாங்க அப்படின்னா தாய்மானவரோட பாடல் தான் சொல்றாங்க. ஓகே, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அறியப்படுவது தாய்மானவரின் பாடல்கள். அதே மாதிரி பாருங்க, கண்ணி என்பது 2 அடிகளை கொண்டு பாடப்படும் நூல். அப்ப இந்த தாய்மானவரோட இந்த பாடலுமே என்னது, கண்ணி அப்படின்ற ஒரு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஓகே லெபனான் அப்படின்ற ஒரு நாட்டை சார்ந்தவர், கவிஞர், ஒரு புதின ஆசிரியர், ஒரு கட்டுரை ஆசிரியர், ஓவியர், இந்த மாதிரி பல்முக தன்மையை கொண்டவர் தான் பார்த்தா கலீல் கிப்ரான் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி கலீல் கிப்ரான் இருக்காரு தெரியுங்களா, அவர் நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் என்ன பண்ணிருக்காரு, தீர்க்க தரசி அப்படின்ற ஒரு பெயர்ல மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா கவிஞர் புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் பார்த்தா கபில் கிப்ரானோட பாடல்கள் வந்து மொழிபெயர்த்துக்காருப்பா. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சிறுகதை ஆசிரியர் பத்தி பார்க்க போறோம். இவர் நிறைய நாவல்கள், நிறைய சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், அந்த மாதிரி பல்வேறு நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியவர் தான் பார்த்தா எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே, சிறுகதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் தான்ப்பா. சரிங்களா? சோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செஷன் அப்படின்றது முடியுது. சோ பாத்தீங்களா, சோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே, ஒரு 6ஆம் வகுப்பு 1ஆம் பருவம் 2ஆம் பருவம் 3ஆம் பருவத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஓகே ஓகே நூல்வெளியை நம்மளால பார்க்க முடிஞ்சு. சரிங்களா? இதோட எக்ஸ்க்ளூசிவான கிளாஸஸ் எல்லாமே பார்த்தா நம்ம அடால வந்து குறிப்பா பார்த்தா டெட்டுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போறோம்ப்பா. சரிங்களா? அது எஸ்பெஷலி பார்த்தா நம்ம டெட்டுக்கு வந்து இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்ல ஒரு 4 பேட்ச் அப்படின்றத நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, டெட்டுக்கு 4 பேட்ச் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்கோம். அந்த 4 பேட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி பார்த்தா ஓகே 2 பேட்ச் பார்த்தா ஸ்பெஷல் டெட். ஓகே, ஸ்பெஷல் டெட்டுக்கு வந்து 2 பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பண்ணா ஓபன் டெட்டுக்கு பண்ணா 2 பேட்ச். இந்த ஓபன் டெட் பார்த்தா நீங்க வந்து பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க வந்து தாராளமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் டீச்சரா இருக்கீங்க, இல்ல பிரைவேட் டீச்சரா இருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணா அந்த ஸ்பெஷல் டெட் இருக்கு தெரியுங்களா, இதை நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்ப ஸ்பெஷல் டெட்டுக்கு பார்த்தா அதியமான் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குப்பா. அதியமான் அப்படின்றது பேப்பர் 1. ஓகே, அடுத்து பண்ணா அவ்வை என்பது பண்ணா பேப்பர் 2. ஓகே, டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஸ்பெஷலுக்கு அதியமான் மற்றும் அவ்வை. ஓபன் டெட் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர்ன்றது பேப்பர் 1க்கான பேட்ச். அடுத்த சுந்தரர் பேப்பர் 2க்கான பேட்ச் பா. ஓகே, நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பேட்ச் வாங்கினாலும் இப்போ ஓகே ஹோலி ஆஃபர் வந்து அல்டிமேட்டா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா எந்த பேட்ச் வாங்கினாலுமே Y836 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து XX வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, 2 வருஷத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா இந்த பேட்ச் வந்து பயன்படுத்த முடியும். இது ரொம்ப 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 இப்போதைக்கு அப்ளிகபிளான ஒரு காஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓகே என்னோட டெலிகிராம் ஐடியுமே கொடுக்குறேன், Y836 அருணன். இது என்னோட டெலிகிராம் ஐடிப்பா. நீங்க டெலிகிராம்ல பேட்ச் பத்தி வாங்கணும் இல்ல ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஐடியா கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஓகே சொல்லி கொடுக்குறேன் எப்படி வாங்குறது. சரிங்களா? சோ நீங்க எந்த பேட்ச் ஜாயின் பண்ணாலுமே அல்டிமேட்டா தமிழ்ல 30க்கு 30 எடுக்கிறதுக்கு 100% நான் கேரண்டி. அதே மாதிரி பண்ண ஹிஸ்டரியுமே பார்த்தா நான் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். சரிங்களா? சோ அப்போ அந்த 2 டாபிக் நீங்க கவலையே பட தேவையில்ல. நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தா நம்ம எடுத்த கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. சரிங்களா? அதனால நீங்க மறக்காம Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குறப்ப டபுள் வேலிடிட்டி கிடைக்கும். அது ஸ்பெஷல் டெட்டா இருந்தாலும் சரி இல்ல நார்மல் ஓபன் டெட்டா இருந்தாலும் சரி. ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலுமே நார்மலா நம்மளோட டெலிகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். ஓகே, கண்டிப்பா இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா அமையணும். ஓகே, இந்த ஆண்டு ஓகே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கான ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் டெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நோட்டிபிகேஷன் அப்படின்றது வரப்போது. நம்மளோட ஓகே பணி இந்த வருஷம் ஒரு ஆசிரியர் பணி தான். ஓகே, அந்த ஆசிரியர் பணியை நம்ம சரிவர பயன்படுத்தி ஓகே வரக்கூடிய மாணவர்களை ஒரு என்ன சொல்றது ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துல அவங்களை உட்கார வைக்கிறது நம்மளோட கடமை. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளஸ் டூ எக்ஸாம் வேற பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் பார்த்தா நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா நம்மளோட ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான தமிழ் வீடியோவை ஸ்கூல் படிக்கிற பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் தானே போறோம், 6th 7th 8th எல்லாம் போறோம்ல. அதனால 6வது 7வது 8வது படிக்கின்ற மாணவர்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஈவன் +1 +2 படிக்கின்ற மாணவர்களும் நம்மளோட கிளாஸை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலில இருந்து என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க என்ன அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம பல மடங்கு ADA 24/7 நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த 2026ல பண்ண ரெடியா இருக்கும். அதற்கு நீங்க பண்ண
பண்ண வேண்டியது ஓகே, இன்னைக்கே நம்மளோட ADA24 சம்ல ஒரு நல்ல கோர்ஸ் ஓகே வாங்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒரு பக்கம் நீங்க வேலைக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது, இருக்கிற டைம்ல ரெக்கார்டட் கிளாஸஸாக கூட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். லைவ் பார்க்க முடியல அப்படின்னாலுமே ரெக்கார்டடா அவைலபிள் இருக்கும். ஸோ மறக்காம நீங்க பேட்ச் வாங்கிக்கோங்க. Y836 அப்படிங்கிறது கூப்பன் கோட். நாட் ஓன்லி இந்த பேட்ச், நீங்க எந்த பேட்ச் ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி, பேங்க், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, புக்ஸ் எது வாங்கினாலுமே என்னோட கோட் போடுறப்ப உங்களுக்கு நல்ல ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.